அமைதியா இருந்த அந்த ஸ்கூல் மொத்தமும் ரத்த வெறி பிடிச்ச ஜாம்பிக்கள் கூடாரமா மாறினதுக்கு யார் காரணம்? சயின்ஸ் டீச்சர் லீ பியாங் செஞ்ச வேலையா இது? இல்ல வேற ஏதாவது காரணமா? உயிர் தப்பிக்க போராடும் மாணவர்கள் தப்பிச்சாங்களா இல்லையா? அதுதான் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் செகண்ட் எபிசோட்ல வரப்போற விறுவிறுப்பான ஸ்டோரி. கேன்டீன்குள்ள புகுந்த ஜாம்பிக்கள் கூட்டம் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கடிச்சு குதிரட்டு இருக்குதுங்க. உயிர் தப்பிக்கிறதுக்காக எஞ்சிருக்கிற மாணவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதி அங்க இங்கன்னு பயத்துல அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க. அப்படியும் சில பேர் கடிப்பட்டு அடுத்த நிமிஷம் ஜாம்பியா மாறிட்டு இருக்காங்க. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு சிலர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோ லீ சியாங் ஆஞ்சூவை ஜாம்பிகள் கிட்ட கடிப்படாம ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்துறான். ஆஞ்சூவை ஜாம்பிகள் கிட்ட இருந்து காப்பாற்ற ட்ரை பண்ணா அவன் உயிர் டேஞ்சர்ல போய் முடிஞ்சிடும் போல. ஏன்னா ஒவ்வொரு தடவை அவன் ஆஞ்சூவை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது இவன் ஜாம்பிகள் கிட்ட மாற்ற சூழ்நிலை உருவாகுது. ஒரு வழியா போராடி லீ சியாங்கும் ஆஞ்சூவும் கேன்டீன் மொத்தமும் இருக்கிற ஜாம்பிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஜன்னல் வழியா வெளியே குதிக்கிறாங்க. சரி இனியாவது தப்பிச்சிடலாம்னு பார்த்தா கேன்டீனுக்கு பேக் சைட்லயும் ஜாம்பியா மாறின ஸ்டூடெண்ட்ஸ் சுத்திட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை பார்த்ததும் துரத்த ஆரம்பிக்கிற ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக லீ சியாங்கும் ஆஞ்சுவும் எதிர் திசையில வேகமா ஓடுறாங்க. அவங்க போற இடமெல்லாம் ஸ்கூல் பார்க்கிங், பிளே கிரவுண்ட்னு எங்க பார்த்தாலும் மரண ஓலம் கேக்குது. மாணவர்கள் உயிர் பயத்துல நாலா பக்கமும் ஓடிட்டு இருக்காங்க. அவங்க பின்னாடியே ரத்த வெறி பிடிச்ச மிருகங்கள் மாதிரி ஜாம்பிக்கள் துரத்திட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேரும் என்னடா இது, இந்த இடம் இவ்வளவு மோசமா இருக்கு, இந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கும் போது அவங்க நிக்கிற இடத்தை நோக்கி ஒரு வேன் வேகமா வருது. அது வர ஸ்பீட பார்த்ததும் லீ சியாங் அந்த வேனையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த வேனுக்கு குறுக்க வர எல்லாரும் இடிச்சு தள்ளிட்டு தாறுமாறா கண்ட்ரோல் இல்லாம வேன் நேரா சோத்துல போய் இடிச்சிட்டு நிக்குது. அந்த வேன் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணம் அந்த வேனை ஓட்டிட்டு வந்ததும் வைரஸ் அட்டாக்கால ஜாம்பியா மாறின ஒரு ஆள் தான். வேன் சுவத்துல இடிச்சு நின்னதும் லீ சியாங் ஆஞ்சு ரெண்டு பேரும் அந்த வேன் மேல ஏறுறாங்க. ஆனா அப்பவும் அவங்க பின்னாடியே கடிக்கிறதுக்காக வெறியோட வந்துட்டு இருக்கிற ஜாம்பிகள் கிட்ட மாட்டாம மாடியில் இருக்கிற ஜன்னல் வழியா உள்ள குதிச்சு ரெண்டு பேரும் படிக்கட்டுல இறங்கி ஓடுறாங்க. அங்கேயும் நார்மலான ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க முடியல. எங்க பார்த்தாலும் ஒரே ஜாம்பி மயமா தான் இருக்கு. சரி மாடி மேலேயாவது ஏறி போலாம்னு பார்த்தா அங்கிருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் அலறி அடிச்சுக்கிட்டு கீழே இறங்கி ஓடி வராங்க. மாடிக்கு மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. சரி காரிடார்லயாவது ஓடலான்னு பார்த்தா அங்கேயும் ஜாம்பிகள் கடிக்கிறதுக்காக துரத்திட்டு வருது. அப்போ ஒரு ஜாம்பி ஆஞ்சுவை கடிக்கிறதுக்காக வேகமா பாஞ்சி வருது. ஜஸ்ட் மிஸ்ல லீ சியாங் அவளை காப்பாத்துறான். ஆனா அவன் அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப ஆஞ்சு என்ன பண்றா, அங்க இருக்கிற ஃபயர் எக்ஸ்டிங்ஷரை எடுத்து அந்த ஜாம்பியோட முகத்துல மொத்த புகையையும் அடிக்கிறா. அந்த இடமே புகை மண்டலமா மாறுது. அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடுறாங்க. ஆனா பிரயோஜனமே இல்ல. அந்த ஸ்கூல் கேம்பஸை விட்டு அவங்களால தப்பிக்கவே முடியாது போல. ஏன்னா ஏற்கனவே அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாம்பிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அலறி அடிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடமே போர்க்களம் மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க உயிரை காப்பாத்திக்க பல வழியில போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஆஞ்சுவும் லீ சியாங்கும் ஜாம்பிஸ் கிட்ட மாட்டாம ஓடிக்கிட்டே இருக்காங்க. எங்க போறது, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம குழப்பத்தோட அங்க இருக்கிற ஏணி வழியா மாடிக்கு போகலாம்னு பார்த்தா அப்பவும் விடாம ஜாம்பிஸ் இவங்க பின்னாடியே துரத்துது. நல்ல வேலையா அவங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிற ரூம்ல இருந்து ஆஞ்சுவும் லீ சியாங்கும் மேல வரதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சதும் லீ சியாங் மூச்சு வாங்க கீழே படுத்துடுறான். அதை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க ஒருவேளை இவனும் ஜாம்பியா மாறிட்டானோன்னு லீ சியாங்க ஒரு மாதிரி பாக்குறாங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல இயான்ஜுவை காட்டுறாங்க. அவ இன்னமும் மயக்கத்துல தான் இருக்கா. இவளுக்கு என்னாச்சுன்னு டாக்டர்ஸ் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு வந்தவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல லீ பியாங்க அந்த போலீஸ் ஆபீசர் விசாரிச்சுட்டு இருக்காரு. நீ படிச்ச படிப்புக்கு நீ காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்க வேண்டிய ஆளு, ஆனா நீ இந்த சின்ன ஸ்கூல்ல ஸ்கூல் டீச்சரா வேலை செய்யற. இதுவே சந்தேகமா இருக்கு. சரி எதுக்காக அந்த பொண்ணை ரூமுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தன்னு அந்த போலீஸ் அதிகாரி கேட்டதும் லீ பியாங் அவன் என்ன விதமான ஆராய்ச்சியை பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்றான். ஒரு பூனை எலியை அடிச்சு சாகடிக்கிறதுக்கு காரணம் அந்த எலி கோழையா இருக்கிறதுனால தான். அதே மாதிரி என் பையனும் கோழையா இருக்கிறதால அவனை சில மாணவர்கள் அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்காங்க. என் பையன் மாதிரியே பயந்த சுபாவம் உள்ள ஒரு பொண்ணையும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பசங்களை எதிர்க்கிற அளவு தைரியம் வர்றதுக்காக ஒரு எலியை வச்சு சோதனை பண்ண பிறகு நான் கண்டுபிடிச்ச வைரஸ் தான் ஜோனா வைரஸ். அந்த வைரஸ் தான் என் பையன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிருக்குன்னு லீ பியாங் சொல்லும்போது இங்க ஹாஸ்பிட்டல்ல இயான்ஜுவுக்கு ஸ்கேன் எடுத்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் மயக்கத்துல இருந்த இயான்ஜு திடீர்னு கண்ணு முழிச்சு வெறி பிடிச்சவளாட்டம் பயங்கரமா கத்துறா. அவளோட கை கால் வலிப்பு வந்த மாதிரி இழுக்கிறத பார்த்துட்டு அங்க இருக்கிற ஆளு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குள்ள இருந்து இயான்ஜுவை வெளியே இழுக்கிறான். அந்த நிமிஷம் அவளை பார்த்ததும் அங்க இருக்கிற ரெண்டு பேருமே மிரண்டுட்டாங்க. ஏன்னா இயான்ஜுவோட முகமெல்லாம் விகாரமாகி ஆக்ரோஷமா கத்துறா, உடம்ப ரெண்டா வளைக்கிறா. திடீர்னு அந்த ரூமுக்குள்ள இருந்து பயங்கரமான அலறல் சத்தம் அந்த ரூமுக்கு வெளியே இருக்கிற காரிடார் வரைக்கும் கேக்குது. என்ன
சத்தம்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா ஸ்கேன் பண்ற ரூம்ல இருந்த அந்த பொண்ணு என்னை காப்பாத்துங்க, போலீஸை கூப்பிடுங்கன்னு கத்திக்கிட்டே ரூமை விட்டு வெளியே வரா. பின்னாடியே யாஞ்சு அவளை கடிச்சுக்கிட்டே வரா. அதை பார்த்ததும் அங்க இருக்கிற எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு ஓடுறாங்க. யாஞ்சு பேய் படத்துல வரா மாதிரி வாயில ரத்தம் சொட்ட சொட்ட ஆக்ரோஷமா கத்திக்கிட்டே பேய் மாதிரியே தரையோடு தரையா தவந்துகிட்டே போறா. அதே சமயம் ஸ்கூல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பார்க்கலாம். அந்த கிளாஸ் ரூம்ல ஒரு பொண்ணோட போன் கிடைக்குது. அந்த பொண்ணு இப்போ ஜாம்பியா மாறி அந்த ரூமுக்கு வெளியே நின்று கத்திட்டு இருக்கா. லீ சியாங் அந்த போனை எடுத்து போலீஸுக்கு கால் பண்றோம். ஹலோ சார், நாங்க இங்க இயோசான் ஹைஸ்கூல்ல இருந்து பேசுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு லீ சியாங் சொன்னதும், இருப்பா, அவசரப்படாத, உன் பேரு நம்பர் சொல்லு, என்ன ஆபத்து கிளியரா சொல்லுன்னு நிலைமை புரியாம அந்த போலீஸ்காரர் பொறுமையா கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு லீ சியாங், சார் இங்க ஸ்கூல் ஃபுல்லா ஒரே ஜாம்பிஸா தான் இருக்கு, எங்களால வெளியே வர முடியல, தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றோம். உடனே ஆஞ்சு, ஜாம்பிஸ்னு சொல்லாத, உன்னை நம்ப மாட்டாங்கன்னு சொன்னதும், சார் ஜாம்பிஸா இல்ல வேற ஏதாவதான்னு தெரியல, ஆனா பாக்குறதுக்கு ஜாம்பி மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஆனா அந்த போலீஸ்காரர் லீ சியாங் ஏதோ பிராங்க் பண்றதா நினைச்சு போனை கட் பண்றாரு. அப்ப அவர் பக்கத்து டேபிள் இருக்கிற லேடி போலீஸுக்கும் அதே மாதிரி ஒரு கால் வருது. ஜாம்பிஸ் பப்ளிக் எல்லாரையும் கடிச்சிட்டு இருக்கிறதா போன் கால் வந்ததை பார்த்ததும் உடனே அவரு யோசான் ஸ்கூலுக்கு கால் பண்ணி பாருன்னு இன்னொரு போலீஸ்காரர் கிட்ட சொல்றாரு. அங்க கிளாஸ் ரூம்ல ஒரு பையன், போலீஸ்காரங்க நாம பண்ணது பிராங்க் கால்னு நினைச்சு வராம விட்டுட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு கேட்கறான். உடனே ஆஞ்சு லீ சியாங் கிட்ட இருந்து போனை வாங்கி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்றா. சார், கேப்டன் நாம் சூ ஜோ கிட்ட பேசணும், ரொம்ப அர்ஜென்ட், நான் அவரோட பொண்ணுன்னு சொல்றா. ஏமா, இது கால் சென்டர், உங்க அப்பா கிட்ட பேசணும்னா அவர் வேலை செய்யற இடத்துக்கு போன் போட வேண்டியது தானுன்னு அந்த பக்கம் பேசுற ஆளு சொன்னதும் டக்குன்னு ஆஞ்சு இங்க இயான்சான் ஹைஸ்கூல்ல நெருப்பு பிடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. ஸ்கூல்ல நெருப்பு பிடிச்சிடுச்சுன்னதும் ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்புறாங்க. போலீஸ் இல்லைன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட் ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு பசங்க தைரியமா இருக்காங்க. அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிற ரெண்டு பக்க கதவையும் கரெக்டா லாக் பண்றதுக்காக ஒரு பையன் டோர் கிட்ட போறான். அப்ப திடீர்னு ஒரு ஆளு அந்த ரூமுக்குள்ள நுழையறான். அதை பார்த்ததும் அந்த பையன் பயத்துல அலறி பின்னாடி ஓடுறான். உள்ள வந்தது அவங்களோட கிளாஸ் டீச்சர் தான். அவரை பார்த்ததும், மிஸ்டர் காங், நீங்களா, இங்க எப்படி வந்தீங்க, வழியில உங்களை எந்த ஜாம்பியும் கடிக்கலையான்னு கேட்கறான். அதுக்கு அந்த ஆளு, எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், முதல்ல இந்த கிளாஸ் ரூமோட கதவை பிளாக் பண்ணுங்கன்னு சொல்றோம். பசங்களும் அவர் சொன்ன மாதிரி டேபிளை வச்சு கதவை பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நாம் ஆஞ்சுங்கிற பொண்ணு ஆஞ்சு கிட்ட வந்து மிஸ்டர் காங்கோட கையை பாருன்னு சொல்றா. அவளும் அவரோட கையை கவனிக்கிறா. பார்த்தா அவர் கையில ஜாம்பி கடிச்ச அடையாளம் இருக்கு. உடனே ஆஞ்சு, மிஸ்டர் காங், உங்க கையில அது என்ன காயம், உங்களை யாராவது கடிச்சாங்களான்னு கேட்கறா. உடனே அந்த ஆளு, அதெல்லாம் எதுவும் இல்ல, என்னை யாரும் கடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு சட்ட கையை ஃபுல்லா இழுத்து விடுறான். அதை பார்த்ததும் நாம் ஆஞ்சு, சார் உண்மையை சொல்லுங்க, உங்களை எந்த ஜாம்பியாவது கடிச்சுதான்னு கேட்கறா. அதுக்கு அந்த ஆளு, எத்தனை தடவை சொல்றது, எந்த ஜாம்பியும் என்னை கடிக்கல, நான் நல்லா தான் இருக்குன்னு சத்தமா சொல்றான். அப்படியா, உங்களை எந்த ஜாம்பியும் கடிக்கலையா, அப்புறம் எதுக்காக உங்க கையை மறைக்கிறீங்க, தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றா. எனது, நான் வெளியே போகணுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரூமுக்குள்ள நான் வந்திருக்கேன், நீ ரொம்ப சாதாரணமா வெளியே போக சொல்ற, நான் உன் கிளாஸ் டீச்சர், ஞாபகம் இருக்குல்ல, என்கிட்டயே தைரியமா எதிர்த்து பேசுறியான்னு அந்த பொண்ணு அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறான். அப்ப அவன் மூக்குல இருந்து ரத்தம் வருது. அவன் டக்குன்னு திரும்பி நின்று மூக்குல ரத்தம் வருதுன்னு யோசிக்கும் போது ஆஞ்சோ அவன் மண்டையிலேயே நங்குன்னு ஸ்கூல் பேக் வச்சு அடிக்கிறான். என்ன தைரியம் இருந்தா என்னையே அடிக்கிறியான்னு அந்த ஆளு கோவமா ஆஞ்சோவை அடிக்க வரான். ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு அவன் மயக்கம் போட்டு விழுறான். பசங்க அவன் கிட்ட வந்து பாக்குறாங்க. அப்ப அவன் உடம்பு எடாகுடமா முறுக்குது, முகம் விகாரமா மாறுது. அவ்வளவுதான், அந்த ஆளு முழுசா ஜாம்பியா மாறிட்டான். அடுத்த நிமிஷம் அங்க இருக்கிற எல்லாரையும் கடிக்க வரான். பசங்க அந்த பக்கம் இந்த பக்கம்னு அவங்க கிட்ட கடிபடாம தப்பிக்கிறாங்க. ஆனா மிஞ்சிங்கிற ஒரு பொண்ணை கேங் வெறித்தனமா கடிக்கிறான். அப்போ டெய்ஸிங்கிற ஒரு குண்டு பையன் கேங்க அலைக்கா தூக்கி சவுத்துல வீசிட்டு அந்த பொண்ணை பாக்குறான். அவ, டெய்சு, இப்ப நான் என்ன பண்றது, நான் சாக விரும்பலன்னு பரிதாபமா சொல்றா. ஒரு பக்கம் லீ சியாங் ஜாம்பியா மாறின அந்த வாதியார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். மத்த பசங்க எல்லாரும் மிஞ்சி எப்ப ஜாம்பியா மாறுவான்னு அவளையே பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. மிஞ்சி அந்த இடத்தை விட்டு எழுந்து வரா. அப்போ ஒரு பொண்ணு என்கிட்ட வராதன்னு அவளை எட்டி உதைக்கிறா. கீழே விழுந்த அடுத்த நிமிஷம் மிஞ்சி வெறி வந்த மாதிரி கத்துறா. போச்சு, இப்ப இவளும் ஜாம்பியா மாறிட்டா. அந்த ரூம்ல இப்ப ரெண்டு பேர் ஜாம்பியா மாறிட்டாங்க. ஜாம்பியா மாறின மிஞ்சியும் அங்க இருக்கிறவங்களை கடிக்கிறதுக்காக வேகமா ஓடி வரா. டெய்சு அவளை பின்னாடி இருந்து யாரையும் கடிக்க முடியாதபடி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லீ சியாங் அந்த டீச்சர் ஜாம்பிய டேபிள வச்சு நகர முடியாதபடி லாக் பண்ணிட்டு இருக்கான். எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருக்க முடியும்? ஜிசியோங்கிற பையன் அந்த ரூம் கதவை திறந்து, வாங்க நாம எல்லாரும் இங்க இருந்து வெளியே போகலாம்னு சொல்றான். அவன் சொன்ன மாதிரியே ஒவ்வொருத்தரா அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததும் கடைசியா டெய்சு மிஞ்சிய தூக்கி போட்டுட்டு வரான். லீ சியாங் அந்த வாத்தியார்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியே வரான். எல்லாரும் அங்கிருந்து வேகமா ஓடுறாங்க. அங்க இருக்கிற படியில
இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த பக்கத்துல இருந்து 5-6 ஜாம்பிஸ் வரதை பார்த்ததும் அங்கேயே நின்னுடுறாங்க. ஆனா லீ சியாங் மட்டும் அந்த ஜாம்பிஸ் கூட தனியாளா சண்டை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கண்ணாடி ஜன்னலை எடுத்துட்டு வந்து அந்த ஜாம்பிஸ் கிட்ட வராம லீ சியாங் கூட சேர்ந்து தடுக்கிறாங்க. சரி, இந்த பக்கம் தான் இப்படி இருக்கு, அந்த பக்கம் தப்பி ஓடலாம்னு பார்த்தா அந்த சைடுல இருந்தும் ஒரு ஜாம்பிஸ் குரூப் இவங்க கிட்ட ஓடி வருது. டெய்சு அங்க இருக்கிற கதவை பேத்து எடுத்துட்டு வந்து அந்த ஜாம்பிஸ் இவங்க கிட்ட நெருங்காதபடி தடுக்கிறான். இப்ப 2 பக்கமும் ஜாம்பிஸ்க்கு நடுவுல இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் தான் இப்படியே முட்டு கொடுத்து ஜாம்பிஸை தடுக்க முடியும்? ஏதாவது பண்ணணுமே. ஆஞ்சு அங்க பூட்டி இருக்கிற ரூமோட பூட்டை உடைச்சி எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறா. எப்படியோ அடிச்சு புடிச்சு கதவை சாத்திட்டு அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சா அவங்க மூச்சு வாங்குறதுக்குள்ள வெளியே இருக்கிற ஜாம்பிஸ் உடைஞ்ச ஜன்னல் வழியா உள்ள வர பாக்குதுங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டேபிள்ல வச்சு ஜாம்பிஸ் உள்ள நுழையாதபடி தடுக்கிறாங்க. அப்ப ஆஞ்சோ ஜன்னல் வழியா வெளியே பாக்குறா. அவ பாக்கெட்ல இருந்த போன் கீழே விழுந்திருக்கு. அப்ப கரெக்டா ஒரு பொண்ணு அந்த போனை கொடு, நாம மறுபடியும் ஒரு தடவை போலீஸ்க்கு கால் பண்ணலாம்னு சொல்றா. ஆஞ்சோ போனை மிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. ஆஞ்சோவுக்கு சப்போர்ட்டா இன்னொரு பையன் தெரியாம தானே தொலைச்சிட்டா, அதை விடு, இப்ப என்ன பண்றது, அதை பத்தி பேசுன்னு சொல்றான். இப்படியே இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துல இருக்கிற வேற 3 ஸ்டூடெண்ட்ஸை காட்டுறாங்க. 2 பொண்ணு ஒரு பையன் பாத்ரூம்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அதுல ஹாலின்ங்கிற பொண்ணை ஏதோ ஒரு ஜாம்பி கடிச்சு அவ உடம்பு ஒரு மாதிரி இருக்குன்னு பக்கத்துல இருக்கிற பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதும் மீஜிங்கிற பொண்ணு அந்த குண்டு பையனை தள்ளி விட்டுட்டு, என்னடா அவகிட்ட பேசிட்டு இருக்க, அவ இப்ப ஹாலின் கிடையாது, அவ ஜாம்பியா மாறிட்டு இருக்கா, அவ நம்மளை கடிக்கிறதுக்கு முன்னாடி நாம அவளை சாகடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்கா. இவங்க அந்த பாத்ரூம் கதவை திறக்கும் போது அவ முழு ஜாம்பியா மாறி இவங்களை வெறியோட கடிக்க வரா. ஆனா மீஜின் தயாரா கையில மாப் ஸ்டிக்க வச்சிருந்ததால அந்த குச்சியாலேயே ஹாலின் வாயிலேயே குத்துறா. அந்த தடிமனான குச்சி அந்த ஜாம்பியோட வாய் வழியா நுழைஞ்சி மண்டை வழியா வெளியே வருது. அப்பவும் அவ சாகாம மீஜின் ஆக்ரோஷமா கடிக்க வரா. அதுக்கப்புறம் அந்த குண்டு பையனும் மீஜியும் சேர்ந்து அவளை தடுக்கிறாங்க. அப்பவும் அந்த ஜாம்பியை சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. அப்ப எங்கிருந்தோ ஒரு அம்பு வந்து ஹாலின் மண்டையில பாயுது. அவ கீழே சுருண்டு விழறா. பாத்ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணு தான் இவங்களை காப்பாத்தி இருக்கா. அதே சமயம் இவங்க கிளாஸ் டீச்சர் மிஸ் பார்க் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு மைக் மூலமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ், போலீஸ் இங்க வந்துட்டு இருக்காங்க, அது வரைக்கும் நீங்க பாதுகாப்பா இருங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரியல, சாரி ஸ்டூடெண்ட்ஸ்னு அந்த டீச்சர் பசங்களுக்காக உண்மையா வருத்தப்பட்டு அழறாங்க. இவங்க பேசுறத வேற வேற இடத்துல மறைஞ்சிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அதே சமயம் போலீஸ் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஃபயர் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ஸ்கூல் கேம்பஸ்குள்ள வராங்க. அப்ப மாடி ரூம்ல ஆஞ்சுவும் ஐசாக்கும் பேசிட்டு இருக்காங்க. ஆஞ்சு, லீ சியாங் உன்னை விரும்புறான் போல, அவன் உன்கிட்ட பேசுறத பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னு ஐசாக் பேசிட்டு இருக்கும்போது அவ மூக்குல இருந்து ரத்தம் வழியுது. அதை பார்த்ததும் ஆஞ்சு பதறி போய், ஏய் என்னாச்சு உனக்குன்னு கேட்கறா. தெரியல, ஆனா என்னை எந்த ஜாம்பியும் கடிக்கலன்னு ஐசாக் சொல்லிட்டு இருக்கும்போது பசங்க எல்லாம் மிரள ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒரு பொண்ணு, ஐசக் நீ எங்க கடிப்பட்டு இருக்க காட்டுன்னு சொல்றா. உடனே ஐசக் என்னை யாரும் கடிக்கலன்னு அழுதுகிட்டே ஓடி போய் அங்க இருக்கிற கண்ணாடியில அவ முகத்தை பாக்கறா. அப்ப அவளோட 2 கண்ணும் ரெட்டா மாறுது. அவ அந்த ரூமை சுத்தி பாக்கறா. அந்த இடம் மொத்தமும் அவளுக்கு சிகப்பு கலரா தெரியுது. உடனே அவ ஆஞ்சோ கிட்ட, ஆஞ்சு நான் அவங்கள மாதிரி கிடையாது, நான் அவங்கள ஒருத்தியா மாற மாட்டேன்னு சொல்லி அழறா. ஆஞ்சுவும் அவளை கட்டி பிடிச்சி அழறா. ஐசாக் அங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்து நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றா. அப்ப லீ சியாங் ஆஞ்சுவை அவகிட்ட இருந்து தூரமா கூட்டிட்டு போறான். ஐசாக் அவங்க பக்கம் நடந்து வரா. ஆனா நடக்க முடியாம தொப்புன்னு கீழே வேறா. நோ ஐசாக், வேண்டாம் வேண்டான்னு ஆஞ்சு கத்துறா. அவ எங்க கேட்கற நிலைமையில இருக்கா. கீழே விழுந்த ஐசாக் எழுந்து நின்னு கழுத்தை எடாகுடமா திருப்புறா. அப்பவே அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவ முழுசா சந்திரமுகியா மாறிட்டான்னு. எல்லாரும் அவளையே பயத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஐசாக் ஆக்ரோஷமா லீ சியாங்க கடிக்க வரா. அவன் அவளை தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற சின்ன ஸ்டூலை எடுத்து ஐசாக்கை அடிக்கிறான். அப்பவும் ஆஞ்சு லீ சியாங் வேண்டாம் அவளை அடிக்காதன்னு கத்திட்டே இருக்கா. அப்ப திடீர்னு ஐசாக் ஆஞ்சுவை கடிக்கிறதுக்காக அவ கிட்ட வரா. லீ சியாங் குறுக்க ஓடி வந்து அவளை ஜன்னலுக்கு வெளியே தள்ளி விடுறான். இப்ப ஐசாக்கோட 2 விரல்கள் மட்டும்தான் அந்த ஜன்னலோட முனையை பிடிச்சிட்டு இருக்கு. அவ கீழே விழ போறா. உடனே ஆஞ்சு அவ கையை பிடிச்சி மேல தூக்க பாக்குறா. லீ சியாங் என்ன பண்ற, அவ கையை விடுன்னு ஆஞ்சுவை தடுக்கிறான். ஆனா அவ ஐசாக்கோட கையை விடாம சின்ன வயசுல இருந்து அவங்க 2 பேரும் ஒன்னா பழகுனதை நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்கா. இவ வேலைக்கு ஆக மாட்டான்னு லீ சியாங் அவன் கையில இருக்கிற சின்ன ஸ்டூலை வச்சு ஐசாக்கை அடிச்சு கீழே தள்ளுறான். ஐசாக் கீழே விழுறத ஆஞ்சு அழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம்
ஆஞ்சு கதறி அழறத பார்த்து எல்லாரும் அழறாங்க. அதே சமயம் அந்த ரூமுக்குள்ள வரதுக்காக வெறியோட இருக்கிற ஜாம்பிஸ் எப்ப வேணா ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த ரூமை விட்டு வெளியே போயாகணும்னு லீ சியாங் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கதவை லைட்டா திறந்து அங்க இருக்கிற தீ அணைக்கிற ஓஸ் பைப்பை ரூமுக்குள்ள எடுத்துட்டு வந்து எதிர்பக்கம் இருக்கிற ஜன்னல் வழியா மாடியில இருந்து கீழே இறங்குறதுக்கு ஐடியா பண்றான். அந்த ஓஸ் பைப் வழியா முதல்ல ஜி சியோங்கிற ஒரு பையன் கீழே இறங்குறான். இவன் மாடியில இருந்து கீழே இறங்கி வரத பார்த்ததும் கீழ் மாடியில ரூம்ல இருந்த அந்த கிளாஸ் டீச்சர் இவன் உள்ள வரதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவன் உடனே லீ சியாங் இங்க மிஸ் பார்க் டீச்சர் இருக்காங்க, ஒவ்வொருத்தரா கீழே இறங்கி வாங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா மேல இருந்து கீழே இறங்கிட்டு இருக்காங்க. கடைசியா அந்த ரூமுக்குள்ள ஆஞ்சோவும் லீ சியாங் மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் லீ சியாங் ஆஞ்சோ வா நாம இங்கிருந்து போகலாம்னு சொல்றான். ஆனா அவ ஐசக் இறந்துட்டா, நான் இங்கிருந்து வரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறா. அவ சொல்றத கேட்டதும் இங்க பாரு ஆஞ்சோ, இங்க நீ மட்டும் இல்ல நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸை இழந்திருக்காங்கன்னு லீ சியாங் சொன்னதும் ஆஞ்சோ என்ன மாதிரி யாரும் ஒரு நல்ல ஃப்ரெண்டை இழந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்றா. சரி உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்துட்டா அதுக்காக நீ சாக போறியா? உன் அப்பா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு, அவருக்காகவாது நீ உயிர் வாழணும், வா இங்கிருந்து போகலாம்னு ஆஞ்சோவை சமாதானப்படுத்தி அவளை அங்கிருந்து கீழே இறங்க சொல்றான். அதே சமயம் லீ சியாங்கோட ஃப்ரெண்ட் ஜி சாங்க காட்டுறாங்க. அவன் தனியாளா ஒரு ரூம்ல ஜாம்பிஸ்க்கு நடுவுல மாட்டிக்கிட்டு அதுங்க கிட்ட கடிப்படாம தப்பிக்கிறதுக்காக சண்டை போட்டுட்டு இருக்கான். இவன் இங்க இப்படி மாட்டிக்கிட்டு இருக்கானேன்னு பரிதாபப்பட்டா அங்க லீ சியாங்கோட நிலைமை இதை விட மோசமாயிடுச்சு. ஆஞ்சோ அந்த ரூம்ல இருந்து கீழே இறங்கும் போது அந்த ரூம் ஜன்னலை தடுத்து வச்சிருந்த டேபிள் எல்லாத்தையும் வெளியே இருக்கிற ஜாம்பிஸ் கூட்டம் தள்ளி விட்டுட்டு உள்ள வரதுக்காக வெறித்தனமா கத்திட்டு இருக்குதுங்க. ஆஞ்சோ கீழே இறங்குனதும் அடுத்து லீ சியாங் கீழே இறங்கலாம்னு பார்த்தா திபு திபுன்னு ஜாம்பிஸ் அவன் கிட்ட ஆக்ரோஷமா ஓடி வருதுங்க. அதுல ஒரு ஜாம்பி பாஞ்சி வந்து லீ சியாங்க கடிக்க வருது. லீ சியாங் ஜன்னலை உடைச்சுக்கிட்டு மாடியில இருந்து கீழே விழுறான். அவன் பின்னாடியே 2-3 ஜாம்பிஸும் கீழே விழுதுங்க. ஆஞ்சோ கீழே இருக்கிற ரூமுக்குள்ள வந்ததும் லீ சியாங் வரலையேன்னு அந்த ஜன்னலையே பாக்குறா. அப்ப தொப்பு தொப்புன்னு 2-3 பேர் மேல இருந்து கீழே விழுறத பாக்குறாங்க. அந்த ஓஸ் பைப் மட்டும் தனியா ஆடிட்டு இருக்கு. லீ சியாங் என்ன ஆனா, கீழே விழுந்து செத்துட்டானா இல்ல ஜாம்பிஸ் கடிச்சு அவனும் ஜாம்பியா மாற போறானா? அதை நாம விறுவிறுப்பான 3வது எபிசோட்ல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் செகண்ட் பார்ட் த்ரில்லிங்கா மட்டும் இல்லாம ரொம்ப எமோஷனலாகவும் எடுத்திருக்காங்க. இதை பத்தின உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.